யூஸ் பண்ணுற பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்னென்னா HDD அப்படி இல்லைன்னா SSD. இந்த ரெண்டோட யூசஸ் இதில் வந்து அப்படி என்னென்ன இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது HDD, அதாவது ஹார்ட் டிஸ்க் டிரைவ். டெக்னாலஜியில் வளர்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம அந்த காலத்தில் வந்து பாட்டு கேட்க யூஸ் பண்ணுற கிராமோஃபோன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் மேலே ஒரு நீடில் வச்சோம்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சாங் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா பிளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு மூவபிள் பார்ட் மாதிரி ஒரு நீடில் இருக்கும். அந்த மூவபிள் பார்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. அதே மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க பிளாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 5200 RPM ஸ்பீடுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வந்து இன்னொரு மாடலும் வந்திருக்கு. 7200 RPMக்கு ரொட்டேட் ஆகிற ஸ்பீட்லேயும் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மாடலும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்கில், அதாவது ஜென்ரலாக வந்து நீங்கள் பிசியில் வந்து ஒரு டேட்டாவை வந்து காப்பி பண்ணும்போதோ இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில், அதாவது பிசிலேருந்து சவுண்ட் வரும். அது எதனாலனா அந்த டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் ஆகிறதுனால தான் அந்த பிசிலேருந்து சவுண்ட் வருது. அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட ரேட் வந்து கம்மி. அடுத்து நம்ம SSD பற்றி பார்க்க போகிறோம். SSD அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். இந்த SSD வந்து HDDயோட லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த SSDயில் வந்து மூவிங் பார்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. SSD அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த SSDயில் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் HDDயில் வந்து உங்களுக்கு வந்து மூவிங் பார்ட் மாதிரி அந்த பிளாட்டர் வருது, அந்த மாதிரிலாம் வருது. SSDயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெமரி சிப் செட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே வந்து ஒரு கார்டில் பில்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கீழே போடும்போதோ இல்லை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போதோ, அதாவது எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. இந்த SSDயோட ரீட் அண்ட் ரைட் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஸ்பீடாகவே இருக்கும். இதோட பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த SSDயை பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சாட்டா கேபிள் மூலியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா M.2 NVMe ரெண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SSDயை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டையும் வந்து டைரெக்டாக வந்து நம்ம மதர் போர்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேபிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இதோட ரீட் அண்ட் ரைட் அந்த கெப்பாசிட்டியை வந்து SSDயை விட இது ரெண்டுக்குமே வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும். இதோட பவர் கன்சப்ஷனும் பார்த்தீங்கன்னா SSDயை விட கம்மியாகவே இருக்கும். இந்த HDDயும் SSDயோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா HDD வந்து ரொம்ப விலை கம்மி. இதுவே SSD பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணுறவங்களோ இல்லை எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கோ இதோட சைஸ் சின்னதாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது வெளியில் கொண்டு போகிறோம், அப்படி இல்லைன்னா தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த HDDயோட பவர் கன்சப்ஷன் அதிகம். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த HDDயோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது கம்பேரிங் டு SSD. இதுவே SSDயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதாவது காஸ்ட்லி. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB ஒரு 3200லேருந்து 4000குள்ளே வரும். இதுவே SSD பார்த்தீங்கன்னா 1 TBயே வந்து 8000லேருந்து 10,000குள்ளே வரும். ஆனால் இந்த M.2 NVMe பார்த்தோம்னா அபவுட் 10,000 ரேஞ்சில் வரும். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு பிசி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் SSDயும் வச்சுக்கோங்க, HDDயும் வச்சுக்கோங்க. SSDயில் வந்து நீங்கள் OS அப்புறம் உங்களோட ஆப்ஸை வந்து அதாவது ஆப்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து நீங்கள் SSDயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது, டேட்டாஸை வந்து காப்பி பண்ணுறது, இப்போ மூவிஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, மூவிஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது சிஸ்டமோட லைஃபும் வந்து லாங் லைஃப் வரும், அதோட பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். See you in the next video. Bye.